Hi, future millionaires. Welcome to my YouTube channel, Damodaran MIT 2.0 Wealth Creation ADC. நான் தாமோதரன், ஃபவுண்டர் அண்ட் மென்டர் ஸ்ட்ராட்டஜிஸ் அகாடமி. திஸ் இஸ் a small gist about me. மோஸ்ட்லி என்னை பற்றி நிறைய பார்த்துருப்பீங்க, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால we are just keeping this point. நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட யூடியூப் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியல QR கோட ஸ்கேன் பண்ணி மறக்காம ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்மளோட டெலிகிராம் கம்யூனிட்டியில நீங்களும் ஒரு மெம்பரா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில மெம்பரா இருக்கணும் அப்படின்னா இந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க, பிஏ மெம்பரா இருக்குங்க, ஸ்டே கனெக்டட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ காலையில் ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் வந்து ஆக்சுவலாக ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் கேப் டவுன் அப்படின்ற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து காமிச்சது. ஸோ நான் காலையிலேயே அதான் போட்டிருந்தேன். ஸோ 2-3 தடவை வந்து டேவில் வந்து பவுன்ஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. இதுக்கப்புறம் பவுன்ஸ் ஆகுமா இல்லை இந்த தடவை வந்து கொடுத்துருமா? ஏன்னா மேஜர் என்னன்னா RBI பாலிசி வந்து இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அடுத்த 2 நாள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால கொஞ்சம் உஷாராக இருங்க அப்படின்றத மட்டும் சொல்லியிருந்தேன். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் இந்த இது வந்து வந்துச்சு நியூஸில் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை பூட் பண்ணுறதுக்காக இந்தியா வந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸை ஒன்லி ஃபார் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ், ஓகேவா, நாட் ஃபார் ரீட்டைல். அப்படி அதுவும் இதுவுமே வந்து சும்மா எனக்கு சோர்சஸ்லேருந்து வந்துச்சுன்னு சொல்லி தான் போட்டாங்க. அந்த சோர்ஸ் எது சும்மா ட்விட்டர் இல்லை வேற எங்கே தேத்தான்னு தெரியுது. ஆனால் அதுக்கே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா FPI இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் டாக்ஸ் வந்து எலிமினேட் பண்ணுற மாதிரி டிஸ்கஷன் போயிட்டு இருக்குன்னு. பட் நம்ம ஆளுங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஆனால் இதுவே உண்மையாக தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே வந்து மார்க்கெட் பிச்சின்னு போயிடும், அது போயிடும். அவ்வளோ என்ன இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேக்ஸ் கலெக்ட் பண்ணியிருப்பாங்களே, அவ்வளோ டேக்ஸையும் வந்து எப்படி விட்டு கொடுப்பாங்க மொத்த ரீட்டைலுக்கும்? அதனால FPIக்கு ஒன்று எதாவது பண்ணி அவங்களோட ஏன்னா FPI செல் பண்ணிட்டே இருக்காங்களா, கண்டினியூஸாக செல் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் 2-3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அவுட்ஃப்ளோ போயிட்டே இருக்குன்றதுனால இது மேபி நடக்கலாம். பட் ஆனால் அதை பீப்புள் எதிர்பார்க்கறது வந்து ஓவராக எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது, ஓகேவா. ரீட்டைலுக்கு வந்து பெருசாக வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க, சரியா. ஏன்னா அது கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களோட ரெவன்யூ போயிடும் மோஸ்ட்லி. அதனால வந்து ஜென்ரலாக அந்த ஏதாவது ஒன்று கொடுக்குறது அந்த மாதிரி தர மாட்டாங்க. அப்புறம் நானும் வந்து காலையில் சொல்லியிருந்தேன், நான் ஆல்ரெடி என்ன கொஸ்டின்ஸ் வச்சிருந்தோம். அதனால வந்து இந்த RBI பாலிசி முடிவு வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக நிஃப்டிக்கு எந்த கொஸ்டினும் ஐடியா இல்லை. அதனால நான் 2 நாளாக வந்து எதுவும் பெருசாக போடல அப்படின்றது மட்டும் சொல்லியிருந்தேன். இன்னொன்று வந்து அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளாக கொஞ்சம் ஆக்டிவாக ஒரு ரிவ்யூ பண்ணிருக்கேன். இப்போ இதில் வந்து அதில் ஒரு விஷயம் தான் வந்து இது, அதாவது பொண்ணுக்காக வந்து ஒரு சும்மா என்ன சொல்லுவது ஒரு டீம் போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணலாம், மாதம் ஒரு 25,000 போட்டு வச்சுட்டு எப்படிலாம் அதை பில்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. சார் அந்த ஐடியா வந்து நான் என்னோட பர்சனல் ட்ராக்கிங்காக ஒரு சேனலாக வச்சேன். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அவர் அப்போ என்னையும் சேர்த்து விட்ருங்க அப்படின்ட்டு எனக்கு. சரி அப்போ நல்லா இருக்கே, சரி அப்போ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் போட்டேன். அதுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது, ஓகேவா. இப்போதைக்கு இது வந்து அதான் நான் லைஃப் டைமாக ஃப்ரீயாக தான் வைக்க போகிறேன். ஸோ இப்போதைக்கு 1,999 வச்சிருக்கேன் சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். நீங்களுமே வந்து கிரியேட் பண்ணுறதுனா பண்ணலாம். ஆக்சுவலாக இதுக்கான கிக் ஆஃப் செஷன் வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி தான் இன்னைக்கு கஷ்டம்னு நினைக்கிறேன். நான் நாளைக்குள்ள அந்த செஷன் வந்து எப்படியே ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். அது வந்து அது ஒரு சேனல் ஒன்று வச்சிருக்கோம். அந்த சேனல்லேயே வந்து அப்டேட் பண்ணுவேன். இன்கேஸ் நீங்கள் எதாவது பார்க்குறீங்க, நீங்களும் அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சரியா, நான் போடுற எஃபர்ட்டுக்கு இந்த அமௌண்ட் ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். இல்லை இது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஜென்ரல் சேனலில், ஓகேவா, நம்ம ஷேர் பண்ணுற வியூஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ தான் என்ன நடந்தது அப்படின்றத வந்து சார்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நேற்றே நான் சொன்னேன், சரியா, நேற்று இந்த ரேஞ்ச் இருந்துச்சு, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு. இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று ஹைக்கும் இன்னைக்கு லோகம் நடுவில் தான் தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இது என்ன சொல்லலாம்னா இன்சைட் பாரு, இல்லைனா வந்து ஒரு மாதிரி டைட் ஸ்ப்ரிங் ஆகுதுன்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் என்னன்னா ஒன்று தான் பார்க்கணும், இந்த 3 நாள் டைட்டாக கன்சல்ட் ஆனதுக்கு ஆக்சுவலாக ப்ரீமியம் வந்து பயங்கரமாக டீகே ஆகணும். வித் RBI பாலிசி அடுத்த நாள் இருக்கிறதுனால இந்த டீகேஸ் வந்து நடக்கல, சரியா. அதனால இப்போ இந்த டைட் எக்ஸ்பான்ஷன் வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. இப்போ இந்த ரைட் எக்ஸ்பான்ஷன் வந்து அதான் இப்போ எனக்கு தெரிஞ்சே தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த இடத்துல வந்து நான் லாங் தான் சொன்னேன். இங்கேயும் ஒரு தடவை லாங் எடுத்தேன். அதே மாதிரி இந்த 550 வந்து லைட்டாக புக் பண்ணிங்க சொன்னேன். இவ்வளோ பெரிய ஃபால் வரும்னு நினைக்கல, நான் புக் பண்ணேன். திரும்பி இந்த டிப்பில் வந்து எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கப்புறம் இந்த டிப்லலாம் இன்னைக்கு காலையில் டிப்லாம் எடுக்கல, அப்படியே தான் வச்சிருக்கேன். ரிஸ்க்கை மட்டும் டைட் பண்ணிட்டு அப்படியே வச்சிருக்கேன். ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் 2-3 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பொறுமையாக அவ்வளோ தூரம் வரும்னு சொன்னேன். இப்போ நாளைக்கு RBI பாலிசியில் வந்து எதனா நல்ல பாசிட்டிவ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த அது உடஞ்சதுன்னா ஸோ இது வரைக்கும் வரும், சரியா. மேக்ஸிமம் வந்து இது வரைக்கும் வரும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நான் லாஸ்ட் 2 டேஸ் வீடியோலையுமே இதான் சொல்லியிருப்பேன். பட் ஆனால் தான் இதில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இப்படி வரும், கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. வந்தாலும் வந்து அது ஒரு சேனலில் தான் ஃபார்ம் ஆகும், ஓகேவா. இந்த லோ உடையிற மாதிரி இருந்தால் கூட அது டைவர்ஜன்ஸ் மாதிரி தான் ஃபார்ம் ஆகி என்னோட பயஸ் வந்து ஸ்லைட்டாக புலிஷ்ன்ற மாதிரி இருக்கு. அந்த புலிஷ் வந்து ஹெவி புலிஷ் இல்லை, ஓகேவா. இன்னொரு 2% மார்க்கெட் வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். மேக்ஸிமம் 24,000 வரைக்கும் வரும் அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஒருவேளை கீழே போச்சுன்னா மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது மட்டும் மைண்டில் வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி தான் US ஆயில் பார்த்தீங்கன்னா நேற்றுல வந்து 96 ட்ரேட் ஆயிடுச்சு. எப்பவுமே அதே மாதிரி தான் இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது அப்படி நெகட்டிவ் காட்டுது. அப்புறம் இந்தியன் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி சரக்குன்னு ஒரு 3% ஏறுது. நிஃப்டிலாம் சரக்குன்னு ஃபாலோ ஆகுது. திரும்பி காலையில் பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆகுது. அப்புறம் இப்போ 3 நாள் இதாகிடுச்சு. அதனால இதுக்கப்புறம் நாளைக்கு வந்து இந்த பேட்டர்ன் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா நாளைக்கு வந்து காலையில் 10 மணிக்கு RBI பாலிசி வந்துடும். ஸோ அதனால ஏதாவது ஒரு டேரக்ஷனோ இல்லைனா ஏதாவது வந்து இந்த மாதிரி எக்ஸாக்ட்ல இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்படியே இருந்தாலும் அந்த ப்ரீமியம் கரையாமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை அப்படின்றத மட்டும் பார்க்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கம்ப்ரஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சைடில் போவோம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். பட் நாளைக்கு என்ன நடக்குது RBI பாலிசியில் வந்து என்ன மேஜராக RBI பாலிசி நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ருபிக்கு அதை டிப்ரிசியேட் ஆகிட்டே இருக்குல்ல, அதை டைட்டன் பண்ணுறதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா
ருப்பியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஆர்பிஐ வந்து கோல்டு எல்லாம் செல் பண்ணுது அப்படின்னு சொல்லி 2 நியூஸ் வந்துச்சு. ஆனால் நேற்று வந்து கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பு தெரிவித்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருந்தது. இப்போ நாளைக்கு தான் அதை பற்றியான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ரேட்டு ஜென்ரலாக ஏற்ற தான் போகிறாங்க, சரியா? ஏன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு வேறு வழியே இல்லை, சரியா? அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதனால அது மேஜராக வந்து ரேட் கட்டு ரேட் ஹைக்கு அப்படின்னு பார்க்காம இந்த ருப்பிக்கு வந்து ஆர்பிஐ வந்து என்ன மாதிரி இன்டர்வென்ஷன் எடுக்குது, என்ன மாதிரி கைடன்ஸ் எடுக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாளைக்கோட மூவ் இருக்கும் அப்படின்றது தான் என்னோட புரிதல். அப்படி அந்த மூவுக்கு வந்து ஸோ மோஸ்ட்லி ஏன்னா ருப்பி இவ்வளோ தூரம் டிப்ரிஷியேட் ஆயிருக்கு, கண்டிப்பாக வந்து ஆர்பிஐ வந்து என்ன ஒரு நல்ல மெஷர் எடுப்பாங்க. எடுக்கிற மெஷர் எப்பவுமே நல்லா யோசிச்சிங்க. ஷார்ட் டேர்மில் பெயின் இருக்க தான் செய்யும், ஓகேவா? ஏதோ ஒன்று சரி கரெக்ட் பண்ணாலும் ஷார்ட் டேர்மில் பெயின் இருக்கும். அது ஓவரால் க்ரோத்துக்கு நல்லதாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் எப்படி எடுத்துக்கோன்றது தான் பார்க்கணும். ஸோ அதுதான் நாளைக்கு வந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த லோ உடையாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே உடஞ்சாலும் இது வந்து ஒரு மாதிரி டைவர்ஜன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது, நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா நான் புள்ளிஷ் வச்சிருக்கேன், ஆனால் டவுன் சைடில் ரிஸ்க் ஃபிக்ஸாக வச்சிருக்கனால தாராளமாக இந்த வியூ வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். ஒருவேளை நீங்கள் எப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணீங்க. ஸோ இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சு, நம்மளோட எம்டிஎம் வைஷன் அது அப்படின்றதையும் ஒரு பார்த்துலாம். ஸோ நம்ம எப்பவுமே பார்ப்போம்ல, நம்ம நண்பர் ஒருத்தருக்கு டீச் பண்ணுறோம்ல, அவரோடது பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக நேற்று ஒரு நெகட்டிவ் இருந்துச்சு விக்ஸ் ஏறினதுனால. ஆக்சுவலாக அது மட்டும் தான் இன்னைக்கு சரியாயிருக்கு. இதில் என்ன பார்க்கணும்னா இந்த பொசிஷனில் ரைட்டா, நேற்று வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சில் இருந்துச்சு, அதுக்கு ஒரு டிகே இருக்கணும், சரியா? ஜென்ரலாக நான் வந்து என்ன இருக்குன்னா நான் ஸ்லைட்லி புல்லிஷ் இந்த மாதிரி தான் வச்சிருக்கிறேன், ஹெவி புல்லிஷ்னு வச்சுல, அதனால டிகேவை கான்செப்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி அடுத்த நாள் என்ன ஆச்சு, அடுத்த நாளும் இதே மாதிரி ரேஞ்சில் ஆச்சு. ஆனால் இந்த 2 நாள்லையும் இங்கே என்ன எம்டிஎம் இருந்துச்சோ அதே எம்டிஎம் தான் எனக்கு இருக்கு. ஸோ அதனால நானும் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி பேசி முடிச்ச உடனே, ஓகேவா? இல்லைனா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீமியம் வந்து நிறைய மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆர்பிஐ பாலிசி என்ன சொல்லுதோ, சரியா? ஆர்பிஐ பாலிசிக்கு முன்னாடியோ இல்லை ஆர்பிஐ பாலிசி எப்பயோ இந்த டைம் டிகே நடந்துடும். ஆனால் தீட்டா முடிஞ்சிடும், சரியா? அப்புறம் டெல்டாவா ஒரு மூவ் இருக்குல்ல, அதாவது இந்த பக்கம் போகுமா அந்த பக்கமாக போகுன்றது வந்து அதுக்கப்புறம் ஆர்பிஐ பாலிசி உள்ள டீட்டெயிலிங்கில் என்ன சொல்கிறாங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஸோ நான் எனக்கு என்ன தான் எம்டிஎம் வந்து இந்த 2 நாள் விட்டு எம்டிஎம் வந்து நம்மளுக்கு வரணும். அது ஒன்றும் பெரிய மூவ் இல்லாமல், பெரிய மூவ்னா என்ன மீன் பண்ணணும், ஒரு 300 பாயிண்ட்ஸ் மேலே இல்லாமல், ஓகேவா? ஆர்பிஐ பாலிசிக்கு அப்புறம் 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே இல்லாமல் க்ளோசிங் இருந்துச்சுனாலே நல்லா வரும். இல்லை பெரிய மூவ் இருக்குது அப்படின்னா அப்போ மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும் பார்க்கணும். மற்றபடி ஒன்றும் பெருசாக எதுவும் வேறு எந்த செட்டையும் பண்ணிக்கல. நேற்று என்ன பொசிஷன் இருந்துச்சோ மோஸ்ட்லி அதுதான் இருந்துச்சு. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். புதுசாக ஒரு சில பொசிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நேற்றுமே வந்து 28 ஜூலை பொசிஷன் வச்சிருந்தேன், அதை இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஆர்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் அட்ஜஸ்ட்லாம் நான் வந்து ஒரு லாட்டாக தான் பண்ணியிருப்பேன். இதில் தான் பொசிஷன் எடுப்பேன். ஸோ இதில் ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ காலையில் அவர் பை மட்டும் போட்டு டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தேன். மிச்சபடி ஒன்றுமே இல்லை. ஸோ ஃபண்டு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃப்ரீயாக வச்சில்ல, ரொம்ப டைட்டாகவும் யூஸ் பண்ணல. அதை பொறுத்த வரைக்கும் இது. அப்புறம் நம்மளோட அக்கௌண்ட்டு போவோம். சரி, நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து நம்ம எப்பவுமே பார்ப்போம்ல, அந்த சாலிஸ் ப்ளூவோட அக்கௌண்ட்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன ஞாபகம் எல்லாமே லாங் டேர்ம். ஸோ 30th ஜூன். ஸோ முன்னாடியே மந்த்லிலையும் அதே மாதிரி 28th ஜூலையிலும் இருக்க பொசிஷன் தான். நேற்று என்ன வந்துச்சு அதுவும் சரியாயிடுச்சு. இங்கேயும் அதே தான் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக வந்து ஆர்டர்ஸ் எதுவும் இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட 4 நாள் இந்த அக்கௌண்ட்டில் எந்த ஆர்டருமே போடல. டெய்லி உங்களுக்கு காமிச்சிட்டே இருக்கேன். ஆனால் காசு மட்டும் அப்படியே பொறுமையாக வருது. அதான் ஸ்ட்ராட்டஜிஸ் எடுத்தீங்கன்னா அதான் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஏற்றம்ன்ற அக்கௌண்ட்டில் கன்சர்வேட்டிவாக பண்ணுவோம்ல, அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பொசிஷன்ஸில் போயிட்டு அது பார்த்தோம்னா நேற்று வந்து நம்மளுக்கு ஒரு 8000 நெகட்டிவ் இருந்துச்சு, கரெக்டாக? நேற்று வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். சம்வேர் அரௌண்ட் 8000 இன்னும் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக அதில் கொஞ்சம் அதோட கொஞ்சம் அதிகமாக ரிகவர் ஆயிருக்கு, ஓகேவா? இந்த பொசிஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ரிகவர் ஆயிருக்கு. பட் ஸ்டில் அகைன் அதுதான். இதுலேயே வந்து நான் வெறும் பொசிஷன் மட்டும் தான் டைப் பண்ணேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த புட்டு நான் ஐடிஎம்ல லாங் வச்சு இந்த ரேஷோவில் அதை புக் பண்ணி வந்து 23,700 நோக்கிட்டேன், ஓகேவா? நான் இப்படி இருக்கும் உள்ள பே ஆஃப். இந்த இடத்துல இப்படி சின்ன ரிஸ்க் வச்சுருந்தேன். அது பே ஆஃப் கூட பார்த்துடலாம் நம்ம, நான் என்ன பண்ணேன் அப்படின்றது. இந்த பே ஆஃபாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கும். பே ஆஃபாக பார்த்தோம்னா இப்போ இந்த பொசிஷன் தான் அது. ஸோ அந்த பொசிஷன் வந்து நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அது இங்கே இருந்துச்சு, இப்படி இருக்கும். உள்ள பை இருந்தது, இங்கே வந்து பை வந்து 23,500 இருந்துச்சு. இப்போ நான் பண்ணேன் இது 24 இருந்துச்சு. முன்னாடி 24 இருந்துச்சு, அப்புறம் 24 மாற்றினேன். அப்புறம் 24 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 23,700 மாற்றிருக்கேன். இப்போ இது மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இப்போ கீழே வந்தாலும் ஓகே தான், மேலே போனாலும் ஃபிக்ஸ்டாக ப்ராஃபிட்ன்ற மாதிரி மாற்றிருக்கேன். இது ஒரே ஒரு தான் இன்னைக்கு சேஞ்சஸ் பண்ணேன் இந்த பாயிண்ட்டில். மிச்சபடி எல்லாமே வந்து மீதி இருக்கிறதுலாம் அதே பொசிஷன் தான். ஸோ 23rd ஜூலை வந்து இப்போ தான் பொசிஷன் வந்து எப்படி சென்டராக நிற்கிது. ஆனால் தான் அதுக்கான டிகே இன்னும் வரல. ஸோ இது இப்போ தான் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் டவுன் சைடில் பண்ணி வச்சுருக்கேன். அது 2 நாள் முன்னாடி பண்ணது. இன்னொன்று வந்து இப்போ இந்த பொசிஷன். ஸோ இப்போ இந்த பொசிஷன் வந்து அதே மாதிரி தான். ஸோ நான் வந்து எதிர்பார்க்குறது வந்து நான் சொன்னேன், இதில் இன்னும் டவுன் சைட் ரிஸ்க் நான் டைப் பண்ணல, இன்னும் பண்ணணும். அது நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இது வரைக்கும் வரும்ன்ற மாதிரி தான் நான் பொசிஷன் வச்சிருக்கிறேன். கீழே வந்து இப்போ இது வரைக்கும் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி கீழே வந்தால் கூட ஒன்றும் வந்து ப்ராஃபிட்டில் இந்த குறையும் இருக்காது. சரி, அதுக்கப்புறம் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி தான் கொஞ்சம் பொசிஷன் பில் பண்ணியிருக்கேன். அது என்னதுன்றது நாளைக்கு பார்த்தா தெரியும். ஸோ இவ்வளோ தான் வந்து நடந்தது. அதே மாதிரி உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு? என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க வீடியோவில். உங்கள் பொசிஷன் எப்படி இருந்துச்சு அதே மாதிரி சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே இருந்துச்சா? நான் நாளைக்கு பாருங்கள், ஒரு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸும் பில் பண்ணுறீங்க, நான் கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய வச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்க நிறைய இன்றைக்கி வந்து சொன்னேன், நீங்கள் நிறைய இனிஷியேட் பண்ணலான்ட்டு இனிஷியேட் பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து நாளைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி 300 பாயிண்ட்ஸுக்கு மேலே பெருசாக மூவ் இல்லாத பட்சத்தில் ஆஃப்டர் த ஆர்பிஐ பாலிசி
உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து நல்லாவே ரியலைஸ் ஆகும். ஸோ எனக்குமே அது ரியலைஸ் ஆகும். அது நாளைக்கு எப்படின்னு பார்க்கலாம். அதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பெருசுனா நான் ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் வந்து சஸ்டைன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஸ்பைக் அடிக்கிறதுலாம் பிரச்சனை இல்லை, சரியா? சஸ்டைன் ஆகுதுன்ற பட்சத்தில் டே க்ளோஸ்க்கோ இல்லை மதியத்துக்கு மேலே வந்து அதே மாதிரி வந்து ஆகுது அப்படின்ற போது அப்போ மட்டும் நம்ம மாற்றி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கேன் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ நானுமே வந்து நம்மளோட கம்யூனிட்டியில் வந்து அப்டேட்டுமே போடுவேன். ஸோ அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட்டில் போடலாம். இல்லை பெரிய டவுட்டாக இருக்குது அதில் போட முடியாதுன்னு நினச்சிங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், வாய்ஸ் நோட்டில் போடுங்க, இல்லை டீட்டெயிலாக போடுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ குயிக்காக ரிப்ளை பண்ண முடியுமோ உங்களோட டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள். ஸோ அதனால் நாளைக்கு என்ன நடக்குதுன்றதை நாளைக்கு பார்த்துட்டு அதேமாதிரி இதே மாதிரி நாள் கடைசியில் என்ன நடக்குது அப்படின்ற வீடியோவையும் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், பொறுமையாக இருங்க, நல்லா ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு மீட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். நான் நம்பின மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. Hope you enjoyed watching this video. Thanks for watching.